ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மு செல்லா யூடியூப் சேனல். வாங்க, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்டட் வீடியோ மீஷோ ஹால் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுலயும் ரஷ்மிகா மந்தனா ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க இல்லையா ஸ்பேஸிலுக்கு, அதையும் இதுல எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த இந்த வீடியோல ஹைலைட் பாருங்க. செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இப்ப ட்ரெண்டிங்ல இன்ஸ்டா யூடியூப்ல எல்லாம் பொட்டிக்ல எல்லாம் செம்ம ரேட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நம்ம சீப் ரேட்ல மீஷோல எப்படி வாங்கணுங்கிற வீடியோவை ஃபுல்லா பாத்திரலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்களேன். நானும் மம்மும் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ரீல்ஸ் போடுவோம். அப்புறம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, லேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னா மங்களகரமா பச்சை கலர் பச்சை பட்டுடுத்தி அப்படிங்கிற மாதிரி பச்சை கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு டிஷ்யூ பிக் பார்டர் இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இல்லையா. இப்ப எந்த சாரி எடுத்தீங்கன்னாலும் பெரிய பார்டர் தாங்க இப்பத்த ட்ரெண்டு. அதில் இது எந்த வகையிலும் குறைச்சலே இல்லைன்னு சொல்கிற மாதிரி, அதே மாதிரி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். இதுக்கு 10 out of 10 தாராளமாக கொடுக்கலாம். செம்ம சூப்பராக, அது அஃபோர்டபுள் ரேட்டுங்க. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், நான் புக் பண்ணி வாங்கி மறுபடியும் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணால் மறுபடியும் 20, 30, 40, 50 நல்லா கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இது ஒரு செம்ம சூப்பரான சாஃப்ட் டபுள் டோன் டிஷ்யூ சாரீ, கான்ட்ராஸ்ட் பார்டரோட வருது. நல்ல ஒரு பெரிய 12-13 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது க்ரீன் வித் ரெட் மாதிரி. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. ஒரு நகாப்பழ கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி, அந்த கலர் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த க்ரீனை சூஸ் பண்ணேன். வைலட் இருக்குது, க்ரீனு, அப்புறம் ரெட்டு, ஆரஞ்சு, பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா. அப்புறம் ரிவ்யூலையும் பார்த்தேன், நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா. சரின்னு சொல்லிட்டு நானும் புக் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதில் ஒரு ஹனி கலர் மாதிரி, தேன் கலர் மாதிரி இருந்தது. அது செம்மைங்க, பிரைடல் ஒர்க்னே சொல்லிடலாம், அந்த மாதிரி இருக்கு. இதோட பிளவுஸு எல்லாமே சூப்பரான லெங்க்த்தில் வருது. அதுதான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தையில் 10க்கு 10 சூப்பராக கொடுத்துடலாம். அழகாக இருக்குல்ல, நல்ல ஷைனிங்காக வேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரட்டு மாதிரி எல்லாம் இல்லாமல் சாஃப்டாகவே இருந்தது இந்த சாரீ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா. ஓகே, பார்சலே சூப்பராக இருந்தது. நானும் ஒரு வாட்டிக்காச்சு எல்லா பார்சலையும் ஒட்டுக்கா வச்சு ஒரே மாதிரி இந்த விளாக் மாதிரி போடணும்னு ஆசைப்படுறேன். நம்மளோட ஆர்வம் இது பண்ணவே முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இது நம்ம ஆல்ரெடி எடுத்த ஜிம்மிச்சூ சாரீ, அதே இதில் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். என்னடா இது ஆல்ரெடி தான் எடுத்தாச்சல, இதுனா நம்ம சரி ஃபுல் ஃப்ராக் ஒன்று அடிக்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசை. இதில் சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன். நம்மளுக்கு மோந்து பார்க்கறதான வேலை, அதே சேம். ஆனால் பட் ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைச்சதா, அதனால புக் பண்ணி வாங்கிக்கிட்டேன். இதில் எப்படி ஃபுல் ஃப்ராக், அதாவது அம்பர்லா கட்டிங் ஃப்ராக்கோ இல்லை சுடியோ, ஃபுல் லெங்த் சுடியோ எப்படி அடிக்கலாங்கிற வீடியோவும் நான் முடிஞ்சு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. நல்லா இருக்குது, கலரு செம்மையாக இருக்குது, நல்ல வைப்ரண்ட்டான கலராக இருக்குது. அதே சேம் தான், பட் ரேட்டு நல்லாவே அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த பார்டரை எல்லாம் ஃபஸ்ட்டாக பிரித்து எடுத்துட்டு அப்புறம் நம்ம சுடி அடிச்சுக்கலாம். நல்லா இருக்குங்க. நீங்க சாரியா கூட கட்டலாம், அவ்வளோ அழகா இருக்குது. இதுல 2 கலர் அவைலபிள் இருந்தது. நம்ம எடுத்தது ராமர் ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும். இதுல இப்போ அந்த பீச் பிங்க்கும் இந்த வைலட்டும் அவைலபிள். நம்ம இதுலயே துப்பட்டாக்கும் இதுலயே கட் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். ஒரு டாப்பும் துப்பட்டாவும் அடிக்கலான்னு சொல்லிட்டு. ஓகே, வெயிட் அண்ட் வாட்ச். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வாவ். இது நான் இன்ஸ்டால ஒரு பிளவுஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாரீ எடுக்கலான்னு சொல்லிட்டு, லினன் காட்டன் தான், நல்லா இருக்கு, சாஃப்டா ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி. அதாவது ஒயிட்டு தான், பட் அந்த கிரீன் டோன் தெரியறங்காட்டி கொஞ்சம் ஹாஃப் ஒயிட் மாதிரி உங்களுக்கு தெரியும். குவாலிட்டி வைஸ் சூப்பர்ங்க. அதில் தாமரை இலைகள் எல்லாம் போட்டு பிளவுஸ் ஹை நெக் கொடுத்து பேக்கில் ஒரு லோட்டஸ் அதில் நம்ம கத்தானா பீடு கொடுக்குற மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு இதில் பார்த்தேன், ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ப்ளவுஸை. சரி, அதே இன்ஸ்பயர்டில் நம்மளும் ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு, பட் நான் இமேஜில் பார்த்தப்போ இந்த தாமரை தான் பேக்கில் இருந்த மாதிரி காமிச்சாங்க. பட் ப்ளவுஸ் குட்டி குட்டி தாமரையாக எப்பவும் போல் கொடுத்துட்டாங்க. எனக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தது.
அப்புறம் என்னடானா அங்கங்கே அழுக்கழுக்காக தெரிஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. அப்புறம் சரி வெயிட் பண்ணினேன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணினேன். சரி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு போடலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எக்ஸ்சேஞ்ச் நாட் அவைலபிள், என்னன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு வந்துருச்சு. பட் இப்போ அவைலபிளாக தான் இருக்குது. பட் நம்மளுக்கு டைம் முடிஞ்சிருச்சா பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. யாராச்சும் வாங்கி கட்டிட்டு போயிட்டு வந்து ரிட்டர்ன் போட்டாங்களா என்னன்னு தான் தெரியல. பட் நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ஃபைன் லினன் தான். இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள்ங்க. எல்லோ, ப்ளூ, க்ரீன், ஒரு மாதிரி லைட்டு லாவெண்டர் கலர் மாதிரி, ஒரு ஆரஞ்சு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கலர். பட் நம்மளுக்கு ஒயிட் தான் வேணும், பேஸ் வந்து ஒயிட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, அதுதான் ரிச்சாக இருக்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த கலர் நான் புக் பண்ணேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கழுக்காக வந்த மாதிரி இருக்குது. நானும் தேடி தேடி பார்க்குறேன், ஒரு 5-6 இடத்துல அந்த மாதிரி இருந்தது. பட் ப்ளவுஸ் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பிளைனாக கொடுத்துருந்தா கூட நம்மளே ஃபேப்ரிக் பெயிண்டில் இந்த மாதிரி ஒரு தாமரையை வரைஞ்சி கட்டான பீடு கொடுத்துருக்கலாம். சரி ஓகே தான். பட் குவாலிட்டிக்கு 8 மார்க் கொடுக்கலாம் 10க்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா? வா, நம்ம தான் ஒரு பிளைன் சாரீ பைத்தியமாச்சா, அதே மாதிரி தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற இந்த டிஷ்யூ, காதி டிஷ்யூன்னு சொல்லிட்டு டேசலோடையே வரும். அந்த திருகு ஜடை போட்ட மாதிரி டேசல் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டாக இருந்தது. இந்த கோல்டன் ஷேடில் இருந்ததா. சரி, இது எதுக்காக வாங்கினேன் தெரியுமா? நான் ஒரு பிங்க் கலர் லேஸ் வாங்கினேன் இல்லையா, அதை அட்டாச் பண்ணுறதுக்காக இந்த கலர் வாங்கினேன். ஆக்சுவலாக இன்னொரு சாரியோட இன்ஸ்பயர்டில் தான் இது வாங்கினேன். சரி, நம்ம அந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதோட இமேஜ் இப்போ உங்களுக்கு அட்டாச் பண்ணுவேன் பாருங்கள். அழகாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பர். லெஸ் வெயிட்டுங்க, ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்டு. கொஞ்சம் லிட்டில் பிட் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். இந்த இமேஜில் பார்க்குறப்ப பாருங்களேன் எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் போட்டு இந்த சாரீ கட்டினா சூப்பராக இருக்கும்ல. ஆனால் நம்ம ஊரில் இந்த மாதிரி நெக் பீஸ் போட்டு போனால் நாய் துரத்துமே, என்ன பண்ணுறது? நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபைன் டிஷ்யூ, லைட் வெயிட்டாக விரும்புகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், நான் லேஸும் வச்சு காட்டுறேன். இதுதான் சொன்னேன், எல்லாரும் சாரி எடுத்துகிட்டு லேஸ் வாங்கினா நம்ம லேஸ் எடுத்துகிட்டு அப்புறம் சாரி. மீஷோல இதே மாதிரி ஒரு சாரி 1000 பட் நல்லா மேட்சிங்காக இருந்ததுங்க. நான் உங்களுக்கு அந்த பாருங்க, இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அது மாதிரியே வந்தது. கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குல்ல, அதே மாதிரி இருக்குல்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கே வர மாட்டேங்குதே. நிறைய லைக் போடுங்களேன். லைக் எல்லாம் ஃப்ரீ தான், நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோ பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன்னா இன்ஸ்டாவில் பார்த்து பொட்டு ஹாரம் சொல்லிட்டு ஒன்று புக் பண்ணி அதுவும் வந்துடுச்சு. பொட்டு ஹாரம்னா என்னன்னு கேட்குறீங்களா? நீங்களே போய் தேடி பாருங்க, கூகுள் அடிச்சிங்கன்னா வந்துடும். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் அழகாக வந்திருக்கு. அதோட வீடியோ உங்களுக்காக அடுத்தது அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஓகே, இந்த லேஸ் வச்சு இது பண்ணதுக்கு அழகாக இருக்குல்ல. ஓகே, இந்த மாதிரியே நம்மளும் ட்ரை பண்ணிடுவோம். பட் இது 4.5 மீட்டர் தாங்க இருக்குது. நான் 9 மீட்டர் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, ஒன் சைடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், நீட்டா அம்பானி இன்ஸ்பயர்டு சாரி. நான் திருப்பதியில் வேர் பண்ணியிருந்தேன்ல, அதே தாங்க அதோட அன்பாக்சிங் வீடியோ. நான் போன தடவை டீட்டெயிலிங் வீடியோ தான் போட்டேன், அன்பாக்சிங் வீடியோ போடலை. அதனால் இந்த வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை 100க்கும் மேலேயே ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. இந்த சாரி மீஷோவில் தாங்க இருக்கிறதுலே வச்சு எனக்கு தெரிஞ்ச ரேட் கம்மி. என்னென்னா, நான் இன்ஸ்டாவில் நிறைய அந்த சாரீஸ் இது பொட்டிக்லாம் பார்த்தா 1100, 1000, 999, 980 அப்படி எப்படின்னு ரேட் போட்டிருந்தாங்க. பட் இது வந்து மீஷோவில் 700 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. மஸ்ட் ட்ரை, சூப்பராக இருக்குது குவாலிட்டி. பாருங்களேன், நான் வர்த்துன்னு சொன்னால் மம்மு எதை ஜூம் பண்ணி கொண்டு போய் காமிப்பான்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதை காமிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வேற மம்மு என்னோட குர்த்தாக்கு மேட்சாக போடல இல்லம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி பாருங்கள், இதுக்கு நம்ம இந்த ப்ளவுஸ் தானே இது பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அப்படியே தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த
பிங்க் ரோஸ் பிங்க் மாதிரி அதானே எப்படி பரவாயில்ல எனக்கும் கலர் காம்பினேஷன்லாம் ஓரளவுக்கு தெரியுது நான் பழச்சிக்கிறேன் சரி போதும் சூப்பர் காமிச்சிட்டு முடுறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து 2 பார்சல் வந்திருக்கு 1 by 1 பார்த்துடலாமா இது வந்து ஒரு சூப்பரான இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க டபுள் டோன் சாரின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஸ்பேஸ் சில்க் மாதிரியே இருக்கும் பட் ஸ்பேஸ் சில்க் இல்லை இது ஸ்பேஸ் சில்க்னா என்னன்னு தெரியுமா ரஷ்மிகா மந்தனா புஷ்பா 2 வந்தாங்கல்ல ஈவெண்ட்டில் அந்த இது சாரீ தான் அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக அதுவும் அடுத்தது அதான் வருது பாருங்கள் இதில் வந்து ஒரு க்ரீன் வித் பிங்க்கு ஆக்சுவலாக நான் கட்டியிருக்கிற சாரீ காம்பினேஷனு தாங்க சேம் நான் கட்டியிருக்கிறது மல்டி கலராக தெரியுது பட் க்ரீன் தான் பேஸ் மாதிரி அதே மாதிரி பாருங்களேன் அதே சேம் டு சேமாக இருக்குது பட் இது வந்து சிம்மர் சாரியாக போயிடுச்சுங்க நான் ஏதோ டபுள் டோன் சாரீ இந்த ஸ்பேஸ் சில்க் மாதிரி இருக்கும்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக பட் டேஸில் குவாலிட்டி வைஸ் கலர் காம்பினேஷன் வைஸ் சூப்பர் அப்புறம் கமெண்ட்லேயும் இல்லை ரிவ்யூஸில் பார்த்தேன் சூப்பர் சாரினே போட்டிருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நம்மளும் புக் பண்ணிடலான்ட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பட் எடுத்து இந்த ஃப்ராக்கெல்லாம் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் ரேட்டும் அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கிடச்சிது பாருங்களேன் நான் ரிவ்யூஸும் காமிப்பேன் நல்லா இருக்குன்னு சொல்லவும் தைரியமாக எடுத்தேன் சரி ஃப்ராக் இது அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதோட பையிங் லிங்க் கோடு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் புஷ்பா 2 ரஷ்மிகா மந்தனா ஸ்பேஸ் சில்க் சாரி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துருவோமா புஷ்பா 2ல புஷ்பா கட்டின சாரி தான் ஃபேமஸ் இல்லை அவள் ப்ரமோஷனுக்கு வந்தால ஆனால் நான் வந்து ஒரு பீச் பிங்க் தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ரஷ்மிகா அதை கட்டி தூக்கி உங்களுக்கு பார்சல் போட்டுருக்காங்க அந்த கலர் இல்லை இது பிங்க் மெட்டீரியல் ஓகே தான் பட் ரொம்ப ஒரு மாதிரி ஆனியன் பிங்க் மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு பீச் பிங்க் மாதிரி கேட்டிருந்தேன் நான் மீஷோ பட் குவாலிட்டி எப்படியே ஸ்பேஸ் தான் சூப்பராக இருக்குது அதே குவாலிட்டி சேம் குவாலிட்டி இது கட்டி அதே சேம் குவாலிட்டி நல்லா கொஞ்சம் இன்ஸ்டாலையெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது சரி மீஷோவில் ஓகே தான் பட் நம்ம எதிர்பார்த்த கலர் இல்லை என்ன பண்ணுறது இல்லை இது அவாய்ட் பண்ணிடுறேன் அங்கார கழிக்கணும் இந்த சாரியோட ப்ளவுஸை இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குறேன் இந்த ரஃபில் ஸ்லீவ் அதுதான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதோட வீடியோவை உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதானா அப்படியெல்லாம் கேட்காதீங்க என்றைக்கும் நம்ம மீஷோவை நிறுத்தவே மாட்டோம் இன்னும் நிறைய புக் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப கொடி நன்றிகள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம் பாய் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கேன் இந்த ரெயின் ட்ராப் பேங்கில் வந்து ரொம்ப ரொம்ப சீப் ரேட்டில் கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கேன் அது எங்கன்னு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்